அன்பு மாணவர்களே, இயல் 6 பார்க்கலாமா? இயல் 6ற்கு தொழில்பட முனைதல் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இதன் கற்றல் நோக்கங்கள் எவை என கவனியுங்களேன். தமிழரின் பண்டைய துறைமுகங்கள், வணிக சிறப்பு ஆகியவற்றின் இன்றியமையாமையை உணர்ந்து இன்றைய வணிகத்துடன் ஒப்பிடல், சங்ககால மதுரை நகர காட்சிகளை இலக்கியங்கள் வழி அறிதல், நாட்டுப்புற பாடலின் வடிவத்தை அறிந்து சந்தப்பாடல்களை படைத்தல், நிகழ்வுகளை எழுத்தில் வர்ணனையாக வெளிப்படுத்தும் திறன் பெறுதல், மொழி பயன்பாட்டில் ஆகுபெயர் எவ்விதம் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை கண்டறிதல் ஆகிய 5 கற்றல் நோக்கங்களை கொண்டிருக்கிறது இந்த இயல். இது முதல் பகுதியாக உரைநடை உலகம் அமைந்திருக்கின்றது. வணிக வாயில் என்று தலைப்பு தந்திருக்கிறார்கள். வணிகம் என்றால் உங்களுக்கு தெரியும், வியாபாரம். என்ன நுழையும் முன் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாமா? துறைமுக நகரங்கள் யவன குதிரைகள் ஓடுகிற ஓசையாலும், உரோமணியர்கள் பொருள்களை பொற்காசுகள் கொடுத்து வாங்கும் ஒளியாலும், விளக்கொளியாலும் நிரம்பி வெளிநாட்டினரும் உள்நாட்டினரும் இரவில் நடமாடும் தூங்காத நகரங்களாக திகழ்ந்தன. மார்க்கோ போலோ தமது பயணக் குறிப்பில் இந்த நகர அமைப்புகள், மாட மாளிகைகள் ஆகியன தம்மை கவர்ந்ததாக எழுதியுள்ளார். முதல் நூற்றாண்டைச் சேர்ந்த இத்தாலி நாட்டின் பிளினி தம் குறிப்பில் எகிப்து அரசி கிளியோபாட்ரா கொற்கை முத்தை அணிந்ததாக பதிவு செய்துள்ளார். கொற்கை முத்தின் சிறப்பினை அர்த்த சாஸ்திரமும் குறிப்பிடுகிறது. அக்காலத்தில் வணிக நகரங்களாக புகழ்பெற்றிருந்த துறைமுகங்கள் தமிழகத்தின் வளத்தையும் நாகரிக முதிர்ச்சியையும் வெளிக்காட்டுபவை அன்றோ என நல்லதொரு நுழையும் முன் தந்திருக்கின்றார்கள்.